ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி அவல் பாயசம் செய்யலாம். நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான அவல் பாயசம் செய்யலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். பாயசத்துக்கு தேவையான நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். கைவிடாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயிலே 1 கப்பு அவல் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுபடட்டும். கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வெல்லப்பாக்கு ரெடி பண்ணலாம். அதுக்காக வெல்லம் 1 கப்பு போட்டுக்கோங்க. வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது. பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெல்லப்பாக்கு ரெடி ஆயிருச்சு. வெல்லப்பாவு நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதிக்க வச்ச பால் 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு வறுத்து வச்ச அவல் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவல் நல்லா வெந்து வரட்டும். அவல் நல்லா வேகட்டும். இப்போ 2 ஏலக்காய், தட்டி வச்ச 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கடைசி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், அவல் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம அவல் பாயசம் ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சுட சுட அவல் பாயசம் ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.
Thank you for watching.